வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. ரொம்ப நாளாக நான் எந்த போஸ்ட்டுமே போடலை, எந்த வீடியோவுமே. அதுக்கு ரீசன் என்னென்னா, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த கொரோனா வந்துட்டு, அந்த ஒமிக்ரான். நானும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன் அதில். அது நான் ஆல்ரெடி ஆஸ்மா பேஷண்ட் ஆனதுனால ரொம்ப ஜாகிரதையாக என்னை பார்த்துக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ எல்லாருக்குமே குணம் ஆகிடுது. நேக்கும் குணம் ஆகிடுத்து. நான் டாக்டரோட மெடிசன்ஸ்லாம் எடுத்துட்டேன். இப்போ பரவாயில்ல. இப்போ 2 வாரம் ஆகிடுத்து. அதனால் இன்னிலேருந்து எனக்கு என்றைக்கெல்லாம் முடியறதோ அன்றைக்கெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப சாரி, உங்களோட நிறைய வீடியோஸ் என்னால் பார்க்க முடியல. இன்னும் ரொம்ப டயர்டாக இருந்தது. அப்புறம் பேசவே முடியல. தொண்டையும் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ எல்லாமே ஓரளவு சரியாயிட்டே வருது, சரியாயிடுத்து. அதனால் இனிமேல் நான் உங்களோடது எல்லாத்தையும் ரெகுலராக பார்க்குறேன், என்னோடய வீடியோஸையும் போடுறேன். மறுபடியும் ரொம்ப சாரி, உங்களத பார்க்க முடியாததுக்காக ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் ஸ்டார்ச் கம்மியாக இருக்கிறது தான், கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக உள்ள ஃபுட்டு, கீட்டோ ஃபுட் மாதிரி தான் பண்ணுறேன் இப்போல்லாம். ஏன்னா கொஞ்சம் கார்ப்ஸை கம்மி பண்ண சொல்லி ஃபேட்டு ப்ரோட்டீன் எல்லாம் ஜாஸ்தி பண்ண சொன்னார் டாக்டர். முதல்ல நான் ஒரு சூப்பு பண்ணுறேன். அதுக்கு இந்த டொமேட்டோஸை இதில் போட்டு வச்சுருக்கேன் வெந்நீரில். இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த டொமேட்டோஸ் நல்லா வேந்துடுத்து. அதனோட மேல் தோலை எடுத்துட்டு சூடாடினப்போ இதை கொஞ்சம் நல்லா மசிச்சுன்னு வந்துடுறேன் நான். இப்போ சூப்பு ரெடி ஆகிடுது. அதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஸ்லாப் பட்டர் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைக்குங்கிறதுனால கொஞ்சம் பட்டர் போட்டே கொடுக்க சொன்னார். அப்புறம் இங்கே டோஸ்ட் பண்ண பிரெட் ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். இது சர்வ் பண்ணிடுறேன் நான். இந்த கேஸில் நான் கொஞ்சம் zucchini, அப்புறம் எல்லோ பம்கின், அதாவது அந்த மத்தன்னு சொல்லுவோம்ல, பரங்கிக்காய், அப்புறம் பெப்பர்ஸ், அதாவது கேப்சிகம், இதெல்லாம் சின்னதாக நறுக்கி கொஞ்சமாக தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணுறதுக்காக வச்சுட்டுருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் இது ஒரு 2-3 மினிட்ஸ் ஆனப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மஞ்சப்பொடியும் போட்டுருவேன். ஸோ இதில் கொஞ்சம் கேபேஜும் கொஞ்சம் க்ரீன் பீஸ், பச்சை பட்டாணியும் தண்ணியில் வேக வச்சுட்டுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றுத்தில் பன்னீரும் இன்னொருத்தில் சீஸும் போட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ நான் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பன்னீர் வச்சுருக்கேன். இந்த பன்னீரை கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு, அப்புறம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, அது போட்டு அரைச்சதை கொஞ்சம் மேரினேஷன் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ 2 டீஸ்பூன் நான் ஆலிவ் ஆயில் இதில் விட போகிறேன். இப்போ அந்த பன்னீர் எல்லாம் கொஞ்சம் அந்த ஆலிவ் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இது ஓரளவு ஃப்ரை ஆனப்புறம் இதை வெஜிடபிள்ஸ் வேக வச்சதையும் அது கூட போட்டு அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுவேன். ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று நான் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதாவது தண்ணியில் ஊற வச்சு தோல் உரித்த கொஞ்சம் பதாம், ஒரு 5-6 பதாம் இருக்கும், கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், இதில் எடுத்து அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இந்த பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணிடலாம். பண்ணினா இது ரெடி ஆகிடுது. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி ஆகிடுது. அதுக்கு மேலே நான் ஒரே ஒரு டொமேட்டோ ஒரு மீடியம் சைஸாக இருந்தது, அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு அதையும் இது கூட சேர்ந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை நல்லா அரைச்சி அந்த டொமேட்டோஸை அது கூட அந்த சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கட்டும்னு இப்படி ஆட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் கடைசியாக நான் அரைச்சி வச்ச அந்த பதாமையும் அந்த பேஸ்ட் இருக்குல்லையே அதை போட்டுட்டு கொஞ்சம் நல்ல திக் கர்டு இருக்குது, இதை 1 டீஸ்பூன் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பட்டர் போட்டுட்டு, உங்களுக்கு க்ரீம் இருந்தால் நீங்கள் க்ரீமும் போட்டுக்கலாம். நான் பட்டர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சமாக மிளகாப்பொடியும் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுது. நான் யூஸ் பண்ணியிருக்கிற பன்னீர் தோஃபு பன்னீர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தோஃபு தான் யூஸ் பண்ணினேன், அதை நான் அப்போ சொல்ல மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ மேலே கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டிருக்கேன். இது மூடி வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணால் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இட்ஸ் வெரி ஹெல்தி ஆல்சோ. அடுத்தது கேபேஜும் பட்டாணியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் டொமேட்டோஸ்க்கு பதிலாக டொமேட்டோ பியூரி யூஸ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பூண்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். அடுத்தது பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து இந்த கேபேஜு, க்ரீன் பீஸ் இது வந்து கொஞ்சம் நான் வேக வச்சுட்டுருக்கேன். வேக வச்சதை கொஞ்சம் கூட எண்ணெயை விட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிட்டுருக்கேன். அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வத்தட்டும்னு ஒரு மீடியம் சைஸு டொமேட்டோவை பாதி வந்து நான் கட் பண்ணி போட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி, இது 3 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கூட எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இங்கே வறுத்த வேர்க்கடலையை இது வந்து சால்ட்டட் அது வந்து நான் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிடுவேன். ஆட் பண்ணினா இதுவும் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து கேபேஜும் சீஸும் போட்டது கூட ரெடி ஆகிடுது. அதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து ஒரே ஒரு சீஸ் பீஸ் நான் ஒன்று தான் போட்டேன். அதை வந்து கட் பண்ணி போட்டுருக்கேன். அப்புறம் மேலேட கொஞ்சம் அந்த கோகோனட் பவுடர் வந்து இந்த ஸ்பைஸ் பவுடர் நான் எப்போவுமே பவுடர் பண்ணி வச்சுட்டுருப்பேன். அதையும் ஒரு 1/2 டீஸ்பூன் மேலேட விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் க்ரீம் போட்டுட்டேன். 1 டீஸ்பூன் இருக்கும். 1 டீஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதையும் விட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ஹோப் யூ ஆல் லைக் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ளீஸ் see my videos. Thank you very much. Once again, sorry for missing your videos for such a long time. But I assure you, இனிமேல் நான் உங்கள் எல்லா வீடியோஸையும் பார்ப்பேன்னு. ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்யூ.